8:7 இவ்விதமாய் சொல்லுகிறது, நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். நாம் இப்பொழுது எக்காலத்தை ஊதும் பொழுது அல்லேலூயா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரிப்போம். வாருங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சங்கீதம் 95:2 இவ்விதமாய் சொல்லுகிறது, துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்பாக வந்து சங்கீதங்களால் அவரை ஆர்ப்பரித்து பாட கடுவோம். இப்பொழுது நாம் தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நாம் தேவனை ஆராதிப்போம். வாருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதனால் சரணம் சரணம் என்ற பாடலை யாவரும் உற்சாகமாய் நம் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி பாடும். தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. தொழுகிறோம் எங்கள் பிதாவே, பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால்
பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்கள நித்யம் பார்த்திபனே கன ஸ்தோத்திரம் கீர்த்தனம் மங்கள நித்யம் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் வாழ்க 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 என்றும் அல்லேலூயா ஆமென் ஆமென் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் பரிசுத்த அலங்காரத்துடனே தரிசிப்பதினால் சரணம் சரணம் தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே தொழுகிறோம் எங்கள் பிதாவே பொழுதெல்லாம் ஆவி உண்மையுடனே. ஹல்லேலூயா. இப்பொழுதும் ஒரு ஆங்கில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஜீசஸ் இஸ் அவர் லிவிங் ஹோப், அவரே நம்முடைய நம்பிக்கையானவர் என்கின்ற அர்த்தம் கொண்டதான ஒரு பாடல். How great the chasm that lay between us, how high the mountain I could not climb, in just
இருக்குமானால் அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. நான் இப்ப படிக்க போற வசனத்தை என் கூட சேர்ந்து சொல்லுங்களேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சண்ய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றிகளோடு கூட இந்த பாடலை பாட போகிறோம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. அது எந்த நாமம்? இயேசு. It is Jesus. It is Jesus. It is Jesus. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு.
அற்புதத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, சுகத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, பரிசுத்தத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ரட்சிப்பை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, ஒரே ஒரு நாமம் தான் இந்த வானத்திலும் பூமியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு, அவர்தான் இயேசு. அவருக்கு முன்பாக எல்லா முழங்கால்களும் முடங்கும், எல்லா நாமங்களும் அறிக்கை செய்யும். இப்போ இந்த இயேசு என்கின்ற நாமத்தினால உங்களுக்கு என்ன காரியங்கள் வேணுமோ கர்த்தருடைய பிரசன்னம் நிறைந்திருக்கிற நேரத்தில் நம்ம கேட்க போகிறோம். இயேசுவின் நாமத்தினால எனக்கு சுகம் உண்டாவதாக கேளுங்களேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஞானம் உண்டாவதாக கேளுங்களேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு நல்ல வேலை உண்டாவதாக கேளுங்களேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு திருமணம் நடப்பதாக கேளுங்களேன். இயேசுவின் நாமத்தினால எனக்கு பிள்ளை பாக்கியம் உண்டாவதாக, இயேசுவின் நாமத்தினால எனக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய பிரச்சனை முடிவதாக, இயேசுவின் நாமத்தினால எனக்கு போராட்டம் முடிவதாக, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய குறைவுகள் நிறைவாக மாறுவதாக. நம்முடைய இயலாமையில தான் அவர் வந்து கிரியை செய்வார். நம்மால எது முடியலையோ அதை செய்ய அவர் வரப்போகிறார். நம்ம எல்லாருமே பலவீனர்கள், ஞானம் இல்லாதவர்கள், சத்துவம் இல்லாதவர்கள். நம்மை பலப்படுத்தலாம் பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய தேவன் இறங்கி வரப்போகிறார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் அவரை நோக்கி பார்க்கிறது மாத்திரமே. இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும். என் இயலாமையில் நீர் செயல்படுவீர், உம் கரம் என்னை விலகாதிருக்கும்.
முடியாத காரியம் செய்வீர் சர்வஞானியே, உம்மை ஆராதிப்பேன். எழுதி இருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். Let's make this declaration of faith. கர்த்தர், என் கூட சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை மறந்துடாதீங்க. இன்னைக்கு ஆண்டவர் அந்த வசனத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரு. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு என்று தேவன் ஆயத்தம் பண்ணினவங்களை யாரோட கண்ணும் இன்னும் பார்க்கலையாங்க, யாருடைய காதுலயும் அப்படிப்பட்ட ஒரு அதிசயம் கேள்விப்பட்டதே இல்லையா, யாருடைய மனுஷனுடைய இருதயத்துல அது தோன்றினது இல்லையா. அந்த மாதிரி பெரிய அதிசயத்தை, அந்த மாதிரி பெரிய அற்புதத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். Those who believe, receive it in Jesus mighty name. Receive it in Jesus mighty name. Receive the miracle, receive the wonder, receive the miracle, receive the wonder in Jesus mighty name. இப்ப ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். Jesus I believe you. Jesus I believe you. நான் உங்களை நம்புறேன்ப்பா. என் கவலைலாம் உங்க மேல வச்சுட்டேன், நீங்க பாத்துக்கோங்க, நீங்க பாத்துக்கோங்கப்பா, எல்லாவற்றையும் நீங்க பாத்துக்கோங்க. என் பாரத்தெல்லாம் உங்க மேல வச்சுட்டேன், நீங்க என்ன பாத்துக்கோங்க, என் வாழ்க்கையை பாத்துக்கோங்க, என் தலைமுறைகளை நீங்க பாத்துக்கோங்கப்பா. உடைய கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த நவம்பர் மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் உடைய கரம் எங்களோடு கூட இருந்து வழி நடத்திற்காக நன்றி. வரப்போகிற புதிய வாரத்துல தேவனாகி கர்த்தருடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். எங்களுக்கு விரோதமாக, எங்களுடைய குடும்பங்களுக்கு விரோதமாக, ஊழியங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளை, அந்தகார லோகாதிபதிகளுடைய கிரியைகளை, எல்லா துரைத்தனங்களை, அந்தகாரங்களை, பொல்லாத ஆவிகளின் சேனைகளை வல்லமுள்ள இயேசுவின் நாமத்தினால, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால, ஜீவிக்கிற அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தினால முந்தி கட்டுகிறோம், முந்தி கட்டுகிறோம். ஒரு சேதமும் என்ன அணுகாது, ஒரு நஷ்டமும் எனக்கு அணுகாது, ஒரு பொல்லாப்பும் எனக்கு நிகழாது. இயேசுவின் நாமத்தினால நான் ஆசீர்வாதமா இருப்பேன். நான் பல பேருக்கு ஆசீர்வாதமா இருப்பேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்ய போற கிருபைக்காக உமக்கு நன்றி சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் செய்யும், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென். May the good God